டாக்டர். என்ன சொல்றாங்க? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? நோ சார், அவளால முடியாது. என்ன செய்யறது? He is clinically dead. நோ நோ டாக்டர், இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவ முகத்தை பாக்குறதுக்கே. இறக்கப்படலாம், வேற என்ன செய்ய முடியும்? இல்ல சார், உங்ககிட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிவராமச்சந்திரன் சார் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரே. சிவராமச்சந்திரன்? எஸ் எஸ், மறந்தே போச்சு. இந்த பொண்ணை கேட்டு பார்க்கலாமா சார்? ஆஃப் கோர்ஸ், இட் இஸ் an ஐடியா. பட் ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? பேசி பார்க்கறேன், அதுக்கப்புறம் அவ இஷ்டம். அவளுக்கு தானே இது நல்லது. ஓகே, கோ ஹெட், பட் குயிக். ஓகே. உட்காரு சாவித்ரி. பரவாயில்ல டாக்டர்மா. பரவாயில்ல, உட்காருன்னு சொல்றேல்ல. சாவித்ரி, நீ நல்லா யோசிச்சு பாரு. இப்போ 7-8 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அதுவும் அர்ஜென்ட்டா வேணும். இல்லைன்னா உன் புருஷன் பழைக்கிறது கஷ்டம்னு பெரிய டாக்டர் சொல்றாரு. உன் பிரச்சனை தேடணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்கம்மா, அவரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். சொல்லுங்க டாக்டர்மா. அதெல்லாம் வேண்டாம், நீ கர்ப்பமாகணும். உன் புருஷனோட இல்ல. என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு குழந்தை வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் தருவாரு. இல்ல சாவித்ரி, அவர் உன் கண்ணு முன்னாடியே வரமாட்டாரு. அவரோட உயிரணுக்களை நேரா டெஸ்ட் டியூப் வழியா உன் கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துவோம். இந்த மெத்தட ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. இந்த முறையில செக்ஸுக்கு இடமே இல்ல, உடல் சேர்க்கைங்கிறது இல்லவே இல்ல. குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு வரப்பிரசாதம். நீ ஒத்துக்கிட்டா குழந்தை இல்லாம கஷ்டப்படுற அந்த தம்பதிங்களுக்கு புண்ணியம் செஞ்ச மாதிரி இருக்கும். உன் புருஷனையும் பழைக்க வச்சிட முடியும். நீ 9 மாசம் அந்த குழந்தைய உன் வயித்துல சுமந்து அதுக்கப்புறம் எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவரு எனக்கு உயிரோட கிடைப்பாரு. அப்படித்தானே? அப்படின்னா சந்தோஷம் டாக்டர். ஏற்பாடு பண்ணுங்க. 5வது வாடுங்க. வணக்கம் டாக்டர்யா. வணக்கம்மா. இப்போ உங்க பையனை பத்தி கவலையே இல்ல, ஆனா பரிபூர்ணமா குணமடைறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் அவரை ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அதிர்ச்சி தர விஷயம் சொல்றது, அடிக்கடி பேசி தொந்தரவு பண்றது எதுவுமே கூடாது. டாக்டர்? ஓகே, ரிப்பீட் திஸ். ஓகே டாக்டர். ஓகே. அம்மா சாவித்ரி, நாம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? என்னங்க, நீங்க டாக்டர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு வாங்க. சரி. அத்தை,
இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு டாக்டர் அம்மா தான் வழி சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எப்படிம்மா இவ்வளவு பணத்தை? அவர் யாருன்னு நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் அம்மா, அத்தை, ஏன் அத்தை அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. எந்த விஷயம்? அதாம்மா, நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம். இப்பதானே அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவருக்கு நினைவு வந்ததும் வேண்டாம்மா, வேண்டாம். நேரம் வரும்போது அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அதுவரை நீ யார்கிட்டயும் வாய் திறக்காத. ஏன்? இப்பதானே டாக்டர் அவங்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த விஷயத்த சொன்னா என்ன தப்பு அத்தை? சொன்னா இல்லம்மா, நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரி, வா. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பையனை காப்பாத்தின உங்களுக்கு எப்படி நன்றி சொல். உங்க பையனை பழைக்க வச்சது நான் இல்ல, உங்க மருமக தான் பழைக்க வச்சிருக்காங்க. நன்றி அவங்களுக்கு சொல்லுங்க. மருமகளா?
வாங்க. இந்த இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வையே, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். சாவித்ரி, நாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் எதுக்கு எல்லாரும் அப்படி பார்த்தாங்க? என்னாச்சு? அது எனக்கும் அதாங்க ஒன்றும் புரியல. சரி, ஆபரேஷனுக்கு இவ்வளவு பணம் எப்படி? அது இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அவங்கிட்ட வாயை திறக்க கூடாது. அது வந்து ஹலோ, சுரேந்திரன் here. I'm fine, thank you. இப்போ வரேன். ஹாய் ஆண்டி. நில்லடி. பெரியம்மா, என்னடி பெரிய இவ மாதிரி நினைப்போம் மனசுல? ஊர் பூரா கேவலமா பேசுது, எங்களால வெளியே தலை காட்ட முடியல. ஆஸ்பத்திரியில இருந்து உன் புருஷனை கூட்டிட்டு அங்கிருந்து எங்கேயாவது போக வேண்டியதானே? எதுக்கா இங்க வந்த? எங்க மானத்தை வாங்கவா? ஆமா, இவன்கிட்டயே போய்த்தானே நீ உன் புருஷனை காப்பாத்துன. உனக்கு வெக்கமா இல்ல? பெரியம்மா, ச்சே, உன் சனியை பிடிச்ச வாயால என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே இந்த வாசப்படியை மிதிக்காத. உனக்கு எனக்கு சொந்தம் யார்கிட்டயும் சொல்லாத. போய்ங்கிறது. எதுக்கு? நான் என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சியா? போய் ஊருக்குள்ள கேளு உன் யோகிதைய. இதுக்கு உன் புருஷன் எப்படி ஒத்துக்கிட்டான்? உயிர் மேல அவ்வளவு ஆசை அவனுக்கு. அதுக்கு அவன் செத்துருக்கலாமே. பெரியம்மா, அவரை பத்தி பேச மரியாதை கேட்டுரும். உனக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னல. சரி, உனக்கு ஒரு கும்பிடு. பெரிய மனுஷி அச்சன் விட்டா பெரியம்மாவும் பெரியம்மாவா இருந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசணுமா? உன் புருஷனுக்கு உயிர் மேல அவ்வளவு ஆசையான்னு கேக்குறா. உயிர் மேல யாருக்குதான் ஆசை இல்ல? பெருசா பேசுறா. இப்படி இருக்கிறதுக்கு உன் புருஷன் செத்து போயிருந்தாலும் பரவாயில்லங்கிறா. அவ புருஷனை சாக விடுவாளா? எப்படி சாக விடுவா? ஆஸ்பத்திரியில எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. கஷ்டம்னு நின்னப்ப யாருமே வரல. இப்போ கேவலமா பேசுறாங்க. பெரியம்மா எல்லாருக்கும் முன்னாடி இப்படியா பேசுறது? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிட போறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? தப்பு எதுவும் இல்லம்மா. ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். ஊர் பூரா கேவலமா பேசுறாங்க. அவர்கிட்ட மட்டும் எதுக்கு மறைக்கணும்? சாவித்ரி, அவன் உனக்கு புருஷன்னா எனக்கு புள்ள. அதுவும் ஆம்பளை புள்ள. ஆம்பளைங்க புத்தி உனக்கு தெரியாதுமா. நீ எதுவும் பேச வேண்டாம். ஆம்பளைங்க புத்தி எப்படின்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா என் புருஷனை பத்தி தெரியும். அவர் என் தெய்வம். இருக்கலாம் சாவித்ரி. ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க அத்தை, நீங்க இப்ப சொல்ல வேண்டாங்கிறீங்கல்ல, சொல்ல மாட்டேன்.